இந்த மாதிரி ஏஐ போட்டோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு பிங்க் ஏஐ ஜென்ரேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை நீங்க பார்த்து உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. எப்படி வந்து யூடியூப் வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து அதுல பேஸ்ட் பண்ணாம அதுல ரெண்டு விஷயத்த நீங்க வந்து மாத்துற மாதிரி வந்திருக்கும். நான் பாத்தீங்கன்னா என்னோட நேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட நேம் அந்த இடத்துல வந்து மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா அப்படின்றதுல ரெண்டு நேம் வந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணணும்னா நீங்க வந்து ஃபேஸ்புக் அப்படின்றத அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து இப்போ யூடியூப் வச்சு பண்ணா யூடியூப் அப்படின்னு நீங்க வந்து போடணும். இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்ற அந்த சோசியல் மீடியா நேம்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நீங்க அந்த ப்ராம்ப்ட்ல வந்து மாத்துற மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ மாத்திட்டு இதுல வந்து ஜாயின் அண்ட் கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்க வந்து கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து இதுல கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து அப்படியே வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே வந்து கெட் ஏ நியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேமும் ஷோர் நேமும் அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கண்ட்ரி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுமே வந்து கேட்டிருப்பாங்க. அதையுமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பசில் வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது எப்படி வந்து இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஆங்கிள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெண்டுத்துக்கும் அந்த ஆங்கிள் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச் வந்து பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மேட்ச் வந்து பண்ணி முடிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வந்து வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக அது எல்லாத்தையுமே வந்து மேட்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துடணும். அது வந்து கிரியேட்டிங்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதில் வந்து உங்களோட நேமை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியா வேணுமோ அந்த சோஷியல் மீடியா நேம் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடணும். 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் சோஷியல் மீடியா நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டு இதில் கிரியேட் கொடுத்து இந்த மாதிரி ஏஐ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஏஐ ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதுல வந்து பாய் அப்படின்றத நான் அந்த ப்ராம்ப்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க வந்து அந்த கேர்ள் மாத்தி கேர்ள் போட்டோ மாதிரி கூட பாத்தீங்கன்னா வந்து கிரியேட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா நேமும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சோசியல் மீடியா வச்சு இந்த மாதிரி 3D இமேஜ் வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சோசியல் மீடியா இமேஜும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுல வந்து 2 இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியா நேம் வந்து மாத்துற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராம்ப்டை வந்து ஆல்டர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஏஐ போட்டோஸ் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.